ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு கஸ்டமருக்கு 5.1 ஒரு ஃபுல் கிட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா 7VC கேபினெட்டு, நம்மளுடைய 2050 5.1 போர்டு. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் அவர்கிட்ட இருக்குது. ஹோம் தியேட்டரில் இருக்கக்கூடிய போர்டு ஃபயர் ஆகிடுச்சு. ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு அதுக்கான ஒரு காம்போ எடுத்திருக்காரு. அது மாதிரி ப்ரோலாஜிக்கும் பவர் ஆம்ப் எடுத்துக்கிறாரு, ட்ரான்ஸ்ஃபார்மர் அவர் போட்டுட்டு. இதை போட்டாலே ஆம்புக்கான வேலை முடிஞ்சுது. கூலிங் ஃபேனு, யூஎஸ்பி போர்டு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஏசி கார்டு. பார்த்திங்கன்னா இது இன்னொரு ஆம்பிளிஃபையருக்கு வந்து ஒரு ஸ்டீரியோ போர்டு கேட்டிருக்காப்புல. அதுக்கடுத்து ஒரு 4440 கெட் போர்டு வந்து வித் ஐசியோட கேட்டிருந்தாப்புல. அது மாதிரி சால்ட்ரிங் பேஸ்ட் க்ரீஸுன்னு நினச்சிக்க போகிறீங்க. இது சால்ட்ரிங் பேஸ்ட்டுங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஞ்சம் ஃபாரினில் இருக்கும்போது கொஞ்சம் ஆக்சிடெண்ட்டில் அவர் கொஞ்சம் உடம்பு முதுகு எலும்பில் பிரச்சனையாகிட்டு கீழே விழுந்ததுனால பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவரால் வெளியில் போயிட்டு எதுவும் வாங்க முடியாதுன்றதுனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்காக கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அமுச்சு வைக்கிறோங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவங்களோட இருக்கக்கூடிய சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் அமுச்சு வச்சுட்ருக்கோம் நண்பர்களே. இது இன்றைக்கி கொரியர் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு கஸ்டமருக்கு நம்ம 3900க்கு போடுற மாதிரி கேபினெட்டுக்கு போடுற மாதிரி ஒரு 2.1 ஆம்ப் போர்டு, அதுக்கான ஃப்ரீ போர்டு. இது வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்லே இருக்குது. அதாவது XXL15 சொல்லிட்டு இருக்கும் பாருங்கள், ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த போர்டு நீங்கள் எதுக்கு வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது 100 வாட்ஸ் 2.1 இருக்குது, அது 12012 கொடுக்குற மாதிரி இருக்குது. இதுவும் நீங்கள் அது கேட்டு வாங்கிக்கலாம் 12012. நீங்கள் கேட்கும்போது நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அது இந்த போர்டுக்கு மேட்சிங்காக தான் கேட்குறீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிடும். இது மாதிரி நம்மளுடைய கார் ஆம்பு போர்டு 7388 போர்டு இப்போ புது மாடல் பிசிபி எப்படி இருக்குது பாருங்கள். வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மாறிக்கிட்டே வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு DJBT V1 பிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20, V2 பிசிபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20. இந்த மாதிரி கண்ட்ரோல் பிசிபி நீங்கள் மற்ற மெட்டீரியல்ஸ் எடுக்கும்போது நீங்கள் 10 பீஸ் கேட்டால் கூட என்னால் ஷேர் பண்ண முடியும். தனியாக கேட்டால் தான் என்னால் ஷேர் பண்ண முடியாது நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய DJ போர்டு அவங்க கம்பெனி நேமில் நம்ம கொஞ்சம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரெகுலராக இது எடுப்பாங்க. ஏன்னா அது பல்காக எடுக்கும்போது அவங்க நேமில் நம்ம பண்ணி கொடுப்போம் கேட்டாங்கன்னா. இல்லை அதுக்கான விஷயங்கள் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும். அது மாதிரி பல்காக கேட்டிங்கனாலும் நம்ம பண்ணி தரலாம் கம்பெனி நேமில். 80 பீஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இதில் கொரியரு. அந்த மாதிரி 4440 போர்டு பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து டிரைவர் போர்டு மட்டும் ஒரு 100 போர்டு நண்பர்களே. ஆக்சுவலி இதுக்கு ஈட்ஸிங்கும் கொடுத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஈட்ஸிங்கு அப்படியே கவரை விட்டு பிரிக்காதே 100 பீஸ் இருக்குது. இப்போ இது மேலே அட்டையை வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு போடுவோம். ஏன்னா இது கூட வச்சோம்னா போர்டு வந்து டேமேஜ் ஆகிரும். ஏறினா பார்த்திங்கன்னா ஹெவியாக மொத்தமான பெட்டி, 2 அட்டை பெட்டி. அதாவது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரமாக போகிறதுனால கொரியர் சேஃப்டியாக கொஞ்சம் நம்ம அமுச்சு விடுவோம் நண்பர்களே. இன்றைக்கான பார்சல் எனக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நினச்சிக்கலாம் ஆம்பிளிஃபயர் செட்டு செஞ்சு தர மாட்டேங்கிறாரு, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்னு. கொஞ்சம் ஒர்க்கு ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃப்ரீயாக இருந்தேன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன், யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க. அது மாதிரி ஒரு 2 ஆம்பிளிஃபயர் சென்னைக்கார ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.1, கோவை மோகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.1. அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்னும் ட்ரில்லிங் பண்ணவே இல்லைங்க. அடுத்து வீடியோவில் போகிறேன். ஏன்னா திங்கக்கிழமை, அதாவது நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா கம்பல்சரி ஒர்க் பார்ப்பேன். அது மாதிரி திருவண்ணாமலைக்கார நண்பருக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 அனலாக் கேம்ப்பு. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ்லாம் பண்ணிட்டேன். பாதி வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் மீதி வேலை முடியவே இல்லை. அது ஃபுல்லாக முடிஞ்சுது. அவருடைய எப்படின்னு பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமைக்குள்ளே அவருக்கு ஆம்பிளிஃபயர் டெலிவரி கிடச்சிரும். அது மாதிரி வந்து கோவை மோகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக பண்ணுறோம். அதனால் கொஞ்சம் அவர் அடுத்த வாரம் சனிக்கிழமை போல் எடுத்துக்கலாம் ஆம்பிளிஃபயர் கன்ஃபார்மாக. சென்னைக்கார் நம்பர் அவர் 2.1 ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு விவசாயக்கிழமை போல் இந்த வாரத்தில் எடுத்துக்கலாம், வரக்கூடிய வாரத்தில். நன்றி நண்பர்களே. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.